பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட சங்கீதத்தின் புத்தகம் 40வது அதிகாரம் 17ஆம் வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். சங்கீதம் 40:17 இப்படியாக சொல்லுகிறது: நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவுமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதையாதையும் என்று தாவீது இந்த சங்கீதத்தை இப்படியாக முடிக்கிறான். பொதுவாகவே தாவீதினுடைய சங்கீதம் தேவன் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், தேவன் எனக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், நான் நம்பிக்கை அவர் மீது இருக்கிறது என்று ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டோடு சங்கீதக்காரனாக தாவீதினுடைய சங்கீதம் முடிவதை நாம் பார்க்க முடியும். இந்த 40வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெரும்பாலும் இது நன்றி உள்ளதாக, தேவனுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாகவும், கர்த்தரிடத்தில் தான் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்ய நிறைவேற்ற வேண்டும் என்பதான ஒரு கமிட்மெண்ட்டோடு செய்கிறதான ஒரு காரியமாக காணப்படும். இந்த சங்கீதத்தை நாம் 4ஆக பிரித்து கொண்டால் என்று சொன்னால், முதல் 5 வசனத்தை பார்க்கும் பொழுது இதுக்கு முன்பதாக தேவன் செய்ததான விடுதலைக்கு அவன் நன்றி சொல்லும் வண்ணமாகவே அது காணப்படும். தேங்க்ஸ் கிவிங் ஃபார் டெலிவரன்ஸாக அது காணப்படுகிறது. முதல் 5 வசனங்கள் 6 முதல் 8 வரைக்கும் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, அது பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் என்பதையும் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் வரைக்கும் தன்னைத்தானே கீழ்ப்படிந்தவராய் தாழ்த்தினார் என்பதை ஒரு தீர்க்க தரிசனமாக அவன் அதை வெளிப்படுத்துவதை இந்த 6, 7, 8 வசனத்தில் நாம் பார்க்கலாம். 9, 10 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நீதியை குறித்து அது சொல்லப்படுகிறத என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடிகிறது. அப்புறம் 11 முதல் 17 வரைக்கும் மீண்டுமாக அவன் தேவரீர் என்னை விடுதலையாக்கும் என்பதை தேவனிடத்துல அவன் மன்றாடுகிறத என்ன செய்ய முடியும் பார்க்க முடிகிறது. அது ஏன் அப்படி சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா, அவன் சிறுமையும் எளிமையுமா இருக்கிறேன், அது மாத்திரமல்ல தேவன் மீது தன் நம்பிக்கை, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமா இருக்கிறீர் என்பதான ஒரு நம்பிக்கை கர்த்தர் மீது வைத்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில அநேக வகையான காரியங்கள் இருந்தாலும் எல்லா நிலையிலும் தேவன் மீதே நம்பிக்கை வைத்தவனாக காணப்படுகிறான். எப்பொழுதும் தன் நம்பிக்கை கர்த்தர் மீதே இருந்தது, தன்னுடைய ஞானத்தின் மேல் அல்ல. அவன் நல்ல ஒரு இசை வாசிக்கக்கூடிய ஒரு மனிதன், சங்கீதம் எழுதக்கூடிய மனிதன், தீர்க்கதரிசி, ராஜா, போர் வீரன், இப்படி பல பரிணாமங்கள் அவனுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் கொடுத்த கர்த்தர் மீது தன் நம்பிக்கை வைத்திருந்தான். கர்த்தரையே பிரதானமாக வைத்திருந்தான். அவனுடைய முழு வாழ்க்கையிலையும் பெரும்பாலான பகுதி தேவன் 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 மாத்திரமே அவருடைய காரியத்துல காணப்படுது. ஒரு சர்க்கிளை தவிர வேண்டிய எல்லாவற்றிலும் he was a very perfect person to be followed அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் அவன் சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரே என்மேல் நினைவாக இருக்கிறார். There may be many men who knows me, but there is only one Lord and God who always remember me. எனக்கு அநேகரை எனக்கு தெரிந்திருக்கலாம், என்னை அநேகருக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் என் மீது நினைவா இருக்கக்கூடிய, எனக்கு உதவி செய்யக்கூடிய, என் மேல் கவனமா இருக்கக்கூடிய, எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர், அந்த நம்பிக்கையும் அவர் மேல் இருக்கிறது. அவர் கர்த்தராகிய தேவனை மாத்திரமல்ல, தேவனை மாத்திரம் அன்றி வேற யாரும் இல்லை. நமக்கும் கூடும் கர்த்தராகிய கிறிஸ்துவை அன்றி வேற யாரும் இல்லை, விடுதலை தருபவர் யாரும் இல்லை என்பதை நாம் என்ன செய்யலாம், நாம் புரிந்து கொள்ளலாம். இதை நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஏன் சில வேளையில் கர்த்தர் நம்மளை ஒரு எளிமையாக சிறுமையாக வைத்திருக்கிறார் என்பதை நிறைய கேள்விகள் என்ன செய்யலாம் எழும்பலாம். நான் கர்த்தருக்காக நான் என்ன செய்கிறேன், காணப்படுகிறேன், ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்னா இப்படி ஒரு சிறுமையின் எளிமையுமான ஒரு காலத்துக்குள்ளாக என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறாரே என்பதான ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செய்யலாம், யோசிக்கலாம். ஆனால் 1 கொரிந்தியர் 1:26 இப்படியாக சொல்லுகிறது: எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு நீங்கள் போகும் பொழுது, அந்த அழைப்பில் ஒருவேளை ஒரு சிறுமையான நாட்கள் காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் அதையே மகிமையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். மீண்டும் வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 1:26 31 வரைக்கும். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில்
பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஏன் உங்களை சிறுமைப்படுத்துகிறார்? இல்லை என்றால் ஒருவேளை சிறுமைப்பட்டவனை ஏன் கர்த்தர் தேடி வருகிறார்? ஏன் தாவீது நாட்கள் அவன் சிறுமைப்பட்டு கர்த்தர் அவனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்துகிறார் என்று சொன்னால், இல்லை, உள்ளவைகளை அவமாக்கும்படி என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை இந்த கேட்டகரியில் கர்த்தர் ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் இன்று உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உலகத்தில் நீங்கள் அவமாக்கப்பட்டீர்களோ, இழிவாக்கப்பட்டீர்களோ, அற்பமாக எண்ணப்பட்டீர்களோ, இல்லாதவைகளை போல் இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை தானே தெரிந்து கொண்டார். 26ஆம் வசனம் சொல்கிறது, அழைப்பை பாருங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு ஏதோ உலகத்தின் ஐஸ்வர்யவான இடத்திலிருந்து வரவில்லை, அது தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொள்ளாவிட்டால் தேவனுடைய பாதையில் அவனால் நடக்கவே முடியாது. கர்த்தர் ஒருவனை அழைக்காவிட்டால் தேவனுடைய பாதையில் அவனால் நடந்து போக முடியாது. ஒருவேளை உங்களை பார்த்து ஒருவன் உங்க பாதையில கூட வரலாம். அதைத்தான் எகிப்தின் நாட்கள் நம்ம பார்க்கிறோம். எகிப்தியர்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் அவர்கள் கடந்து போகிறார்கள். இவர்களால இவர் காரியங்களை செய்ய முடியும் சொன்னா, இவங்களால செங்கடல் வழியாய் நடந்து போக கூடும் என்று சொன்னால் நாங்களும் வருகிறோம். அவர்கள் நடந்து போகிறார்கள், நாங்கள் ரதத்தில் வருகிறோம். கர்த்தர் கவிழ்த்து போட்டார், அதனாலும் கர்த்தர் மகிமைப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தில் நீங்கள் அவமாக்கப்பட்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானதை தெரிந்து கொண்டார். You might know that you are very weak, but don't worry. God has already chosen you. You have a heavenly calling. கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விசேஷ அழைப்பை அழைத்திருக்கிறார். அது உங்களை நடத்துகிறதாக இருக்கிறது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். உலகத்தில் அநேக மனிதர்கள் தங்களைத்தானே பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை அவமாக்கும்படியாக மாம்சமான எவரும் தன்னைத்தானே உயர்த்தாதபடி கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். பேதுருவை பார்க்கும் பொழுது அவன் சாதாரண மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் மீது சபையை ஸ்தாபிக்கிறார். அவன் மீது கர்த்தர் சபையை ஸ்தாபிக்கிறார். சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒருவனுடைய விசுவாசத்தை பார்த்து பிரமிப்படைகிறார். 100க்கு அதிபனுடைய விசுவாசத்தை பார்த்து பிரமிப்படைகிறார். அதே சமயத்துல பேதுருவை அற்ப விசுவாசி என்று சொன்னார். கர்த்தர் அதை பார்க்கவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அவமாக்கப்பட்டவைகளையும் தள்ளப்பட்டவைகளையும் இழிவாக்கப்பட்டவைகளையும் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். தாவீது அதைத்தான் அறிந்திருந்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே, இதுக்கு முன்பதாக என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறீர், என்னை இப்பொழுது விடுதலையாக்க முடியும். அதனாலதான் சங்கீதம் 40:17 பார்க்கிறோம், நான் சிறுமையும் எளிமையுமானவன். ராஜாவாகி தாவீது சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். உலகத்தில் உள்ள மனிதர்கள் என் மேல் நினைவாக இருக்க வேண்டும். அவர்கள் நினைவா இராமல் போகலாம். ஆனால் என்னை உண்டாக்கினவர் யாரையும் நம்பி இந்த உலகத்தில் அனுப்பவில்லை. அவரே எனக்கு உதவியுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். You should be privileged to know that God remembers you. Maybe all the men would have forgotten you. You become an invisible man to your relatives and to your friends and to your surroundings. Don't lose hope. God has done this to you so that He will exalt you in His righteousness. He will exalt you in His righteousness. அவர் தன்னுடைய நீதியிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவன் சொல்லுகிற காரியம் ஒருவேளை மனிதருக்கு முன்பதாக நீங்கள் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதான் 1 கொரிந்தியர் 1:20 பார்க்கிறோம். அவமாக்கும்படி
உலகத்தில் அவமாக்கப்பட்டதை அவர் தெரிந்து கொண்டாராம். அந்தபடியே நீங்களும் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர் இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த 3 காரியமும் உலகத்தில் காணப்படுவதில்லை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், உலகத்தில் ஏராளமான ஞானம் காணப்படுகிறது. அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம், உலகத்தின் ஞானம் ஒன்றுமில்லை. உலகத்தின் ஞானம் தேவன் சிருஷ்டித்து வைத்து காரியங்களை அதில் ஏதாவது ஒரு காரியத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். இவைகளை உண்டாக்கினவர் கர்த்தராகிய தேவன். அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் உங்களை அழைத்திருக்கிறார், அவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தாவீதை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 16:10 சொல்கிறது, இப்படி ஈசாய் தன் குமாரர்கள் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினார். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு முன்பதாக எல்லா சகோதரனையும் அனுப்பினார்கள், கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அவன் ஞானத்தில் என்னுடைய பிள்ளைகளில் சிறந்த காரியங்களை நான் அனுப்புவேன், கர்த்தர் இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள்வார் என்று நினைத்தான். நோ, God has an eternal calling. அவரை அழைக்கணும், அப்பதான் அது உங்களை நடக்கும். You cannot stand unless you've been called by God. தேவனால் நீங்க தெரிந்து கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் இந்த துன்ப வனாந்தரத்தில் உங்களால் நடந்து போக முடியாது, நீங்கள் மாண்டு மரித்திருப்பீர்கள். 1 சாமுவேல் 16:11 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். He had the spirit of God. The prophet Samuel had the spirit of God. He knows, he senses that God is so prominent to anoint another man according to his will. தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் மிகவும் தீர்மானித்திருந்தான். அவனால் உணர முடிந்தது, கர்த்தர் இவர்களை அல்ல ஒருவனை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார், அவனை அபிஷேகம் பண்ண மட்டும் நான் அமர்ந்திருப்பேன். அவன் 7 பேர் அனுப்பலாம். நோ, காட் யார நினைவு கொண்டிருக்கிறாரோ, யார் மேல் அழைப்பை வைத்திருக்கிறாரோ. 1 சாமுவேல் 16:12 சொல்லுகிறது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். சகோதரரோ தகப்பனோ போகவில்லை. அவன் சிவந்த மேனியும் அழகு கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். உலக பார்வையில் அவன் அற்பமாய் எண்ணப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் சிவந்த மேனி உள்ளவன், அழகிய கண்கள் உள்ளவன், நல்ல ரூபம் உள்ளவன். He see you in his spirit. ஆவியில கர்த்தர் பார்க்கிறார். உலகம் பார்க்கிற பார்வை வேறு, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேறு. உலகத்தின் பார்வை இந்த பூமியில நின்று போய்விடும். தேவன் காண்கிற பார்வை அது நித்தியமாக உள்ளது. தேவன் கொடுத்த அழைப்பு நித்தியமாய் உள்ளது. தேவன் உங்களுக்கு கொடுத்ததான அபிஷேகம் அது நித்தியமாய் உரையது. தேவனோடு உங்களுக்கு கொண்டதான உறவு இந்த பூமியோடு முற்றி போடுவது அல்ல, அது நித்தியமாய் உள்ளது. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தரோ, my Lord will always remember me, நினைவாகவே இருக்கிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13 சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைல கோப்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். rare thing. தாவீதின் நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவது அரிதிலும் அரிதாயின காரியம். அதை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அவன் சிறுமையும் எளிமையுமானவன். உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தாவீதினிடத்தில் இருந்ததான அதே தேவ ஆவியானவர் தானே உங்களுக்குள்ளும் வாசமாக இருக்கிறார். தாவீதை தெரிந்து கொண்ட அந்த தேவன் தானே உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். தாவீதை உயர்த்தின தேவன் தானே உங்களையும் உயர்த்த போகிறார். தாவீதை வழிநடத்தின தேவன் தானே, உருவாக்கின தேவன் தானே. அவன் சகலருக்கு முன்பதாக பைத்தியக்காரனை போல காணப்பட்டாலும் அவன் மேல் வைத்த அழைப்பையும் தீர்மானத்தையும் கர்த்தரே நிறைவேற்றி விட்டார்.
அது வரைக்கும் எத்தனையோ சத்துருக்கள் வந்தார்கள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மாறாக சத்துருக்கள் விழுந்தார்கள். கோலியாத்து துவங்கி அவன் போய் தாவீதின் நகரத்தை பிடிக்க மட்டும் அநேகர் விழத்தள்ளினார் கர்த்தர். ஏன்னா அவன் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன். நீங்க சொல்லலாம், நானோ சிறுமையும் எளிமையுமாக, ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். உலகம் உங்கள் மேல் நினைவாக இல்லை, கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். 2 சாமுவேல் 5 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேல் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேல் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். அவர் என்னைக்கோ சொல்லிட்டாரு. ஆனா அந்த காலம் வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருந்தது. That was the right time. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனில் ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். எஸ், 40 long years. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம், you will live long and hold the power for 40 long years. No one can shake it because that gift has been given by God. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகம் தீர்மானித்திருக்கிறது. ஒரு விஷயத்தை பரலோகம் தீர்மானிக்கும் சொன்னா அதற்கு விரோதமா எதிர்த்து நிற்க ஒருவனாலும் கூடாது. யோபுவின் புத்தகத்தில் பார்க்கிறோம், உம்மை தடுக்க என்ன செய்கிறேன் என்று தடுப்ப சொல்வதற்கு ஒருவனும் முடியாது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமின் மேல் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்பொழுதும் விடலையே. தேசத்தில் குடியிருக்கிற 6ஆம் வசனம், எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது. எப்ப பாருங்க, எல்லாம் இவ்வளவு போராட்டம் எல்லாம் முடிச்சு அவன் போய் சேரும் பொழுது சொல்லுகிறார்கள் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அவன் அவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான எல்லைகளை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பிடிப்பீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான ராஜரீகத்தின் காரியங்களை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆளுகை செய்வீர்களாக. தாவீது நாளுக்கு நாள் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, விருத்தடைந்தான். சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், உங்களோடும் கூட இருக்கிறார். சேனைகளின் தேவனாய கர்த்தர் தாவீதோடு இருந்ததை போலத்தானே உங்களோடும் கூட இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், நான் சிறுமையும் எளிமையுமானவர், ஆனால் கர்த்தரோ உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். கர்த்தரோ உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். ரூத்தின் புத்தகத்தை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால், அவன் தேவனை விட்டு தூரமாக போனார். எளிமலைக்கு என்று சொல்லப்படுகிறதான அவனும் அவன் குடும்பத்தாரும் தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். ஆனால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய கண்ணியாய் மாறிச்சு. அவர்கள் வியாபாரம் செய்து, யாக்கோபு 4ஆவது அதிகாரத்தில் சொல்வதை போல வியாபாரம் செய்து சகல காரியத்திலும் பெருக்கி விடலாம் என்று எண்ணினார்கள். கர்த்தர் சிறுமையை அனுப்பினார். நகோமி சொல்லுகிறார், நான் நிறைவுள்ளவனாய் போனேன், இப்பொழுது குறைவுள்ளவளாக வருகிறேன். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். 1:20. அவர் தான் கொடுக்கிறார். ஏன் அதை தருகிறார்? நீங்கள் தேவனிடத்தில் சேரும்படியா, தேவனை உருவாக்கும்படியா, நீங்கள் கர்த்தரை மாற்றம் பற்றி கொள்ளும்படியாக இவை எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். அதே சமயத்தில் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை நாம் முன்பு பார்த்தோம் அல்லவா, தாவீது அவர்களை, அந்த ராஜாவை இந்த ரூத்துடைய சந்ததியில வரும்படியாய் ஒரு பெரிதான பாக்கியத்தை அவளுக்கு கொடுத்தார். அதற்கு அவர் போக வேண்டிய பாதை நகோமிக்கு கொடுத்தார், ரூத்துக்கு கொடுத்தார். அதற்கு அவர்கள் போக வேண்டிய பாதை சிறுமையும் எளிமையுமான பாதை. நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் என்று உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சிறுமையும் எளிமையுமா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். மீண்டுமா இந்த சங்கீதத்தை நான் வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன்.
40:17 சங்கீதம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாக இருக்கிறார். என் தேவனே தாமதியாய். அவனுக்கு தெரியும் அவர் செய்ய போறார். ஆனால் அவுட் ஆஃப் ஆல் ஆகனி அவன் சொல்லுகிறான், தாமதிய மாட்டவர், என்னை விடுதலையாக்கும், இந்த சிறுமையிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை, விடுவிக்கவும் முடியாது. சீக்கிரமாய் 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 கர்த்தர் சீக்கிரமாய் உங்களுக்கு பதில் தருகிறார். சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நீங்கள் ராஜரீகம் பண்ணுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.